கேரளாவில் இந்த ஒரு வார காலமாக வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாமே முழுசாக நிரம்பிருச்சு. 30ஆம் தேதி அன்னைக்கு பெஞ்ச மழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் பெஞ்சதுனால கனமழை பெஞ்சதுனால இந்த வயநாடு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த வயநாட்டை சுற்றி இருக்கக்கூடிய 3-4 கிராமங்கள் வந்து பூமிக்கடியில் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. அந்த 3-4 கிராமங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 வீடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மக்கள் அங்கங்கே தோன்ற இடம் பூரா வந்து மக்களினுடைய உடல்களாக வந்து தென்படுது. இந்த வயநாடு மட்டும் இல்லாமல் வயநாடு, மேப்பாடி, முண்டகை இந்த இருக்கக்கூடிய இந்த 3 கிராமங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் போயிடுச்சு, மண் வந்து டோட்டலாக மூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து தேடுறாங்க. தேடி ஒரு கிட்டத்தட்ட 250 பேரை வந்து உயிரோட மீட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க. இது வரைக்கும் 149 உடல்கள் வந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே வந்து இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. அவங்கள வந்து தோண்டி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இராணுவ தரப்பில் இருந்தையும் தெரிவிக்கிறாங்க. மீட்பு குழுவும் வந்து பார்த்திங்கன்னா மழையாக 2 நாளாக வந்து ரொம்ப போராடிக்கிட்டே இருக்காங்க. மக்களை வந்து உள்ளே இருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக கேரளா அரசு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து துக்கம் அனுசரிக்கிறாங்க. பொது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மிடில் கிளாஸ் மக்கள் கஷ்டப்பட்டு சிறுக சேமித்த மக்கள் சேமித்து தான் எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி சேமித்து வச்சது ஒரு நாள் மழையில் ஒரு நாள் இரவில் நம்ம படுத்த நிம்மதியாக தூங்குவோம் அப்படின்னு தூங்கும்போது விடிஞ்சு பார்த்தா நமக்கு நம்ம சேர்த்து வச்ச அத்தனையும் மொத்தமும் நமக்கு இல்லாமல் போய் சேர்த்து வச்ச அத்தனையும் ஒரு நொடியில் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மக்களினுடைய குமுறல் இருக்குது. பார்க்குற இடம் பூரா அவங்களுடைய கண்ணீரும் வேதனையும் அழுகையுமாக தான் கேரளாவை சுற்றி கேட்டுக்கிட்டு இருக்குது. திரும்புகிற பக்கம் பண்ணலாம் வெறும் வெள்ளக்காடாக தான். வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த இடமானது கேரளாவில் இருக்கக்கூடிய இடுக்கிங்கிற இடம். இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடுது. பார்க்குற இடங்கள் எல்லாமே வந்து ஒரே வெள்ளக்காடாக தான் இருக்குது. கேரளாவின் இயல்பு வாழ்க்கைங்கிறது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கேரளாவில் இது போன்ற ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு இந்தளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரளா அரசாங்கமானது தெரிவிச்சிருக்கு.